சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா வந்துட்டு ரொம்ப வேகமாக ஆர்கேவோட நகை பணம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு மொத்தமாக மூட்டை கட்டி காரில் ஏற்றிட்டுருக்காங்க. எல்லா போலீஸை வந்து ஒவ்வொருத்தராக ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து ஏற்றிட்டுருப்பாங்க. அப்போது தெரியாமல் மகாவோட அந்த மீசை வந்து லைட்டாக வந்து விலகிட்டு இருக்கோம். அதை பார்த்த உடனே விக்கி வந்துட்டு, சார் உங்களோட மீசையில் என்னவோ ஒட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சிக்னல் கொடுத்த உடனே அவங்க திரும்பவும் வந்து அப்படியே ஒட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறமா, மேடம் என்ன மேடம் இது, கொஞ்ச நேரம் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம நல்லா மாட்டியிருப்போம். சரி நாம் இங்கே வெயிட் பண்ணலாம் கூடாது, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு மூட்டையை போட்டதுக்கப்புறமா காரை வேகமாக எடுக்கிறாங்க. ஆர்கேக்கு அங்கே வக்கீல் மூலமாக இன்ஃபர்மேஷன் வருது. வந்தவங்க எல்லாருமே வந்து போலி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து ஆர்கேவும் வெளியில் ஓடி வந்துட்டு இருக்காங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக. அதுக்குள்ளே கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க, சார் எதுக்காக சார் அவங்கள துரத்திக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆர்கே வந்துட்டு, மேடம் அவங்க உண்மையான விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸே கிடையாது, அவங்க போலி ஆஃபீஸர்ஸ், நல்லா நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா, நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க, இதை நான் உங்ககிட்ட கேட்கணும், வந்தவங்க உண்மையான ஆஃபீஸர்ஸா போலி ஆஃபீஸர்ஸான்னு கூட தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நீங்கள்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்க, சார் நீங்கள் மட்டும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள முட்டி தட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்கே வந்துட்டு, என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறீங்க, அந்த நகை பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சட்டவிரோதமாக முறைகேடு பண்ணி சம்பாதிச்சது. இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க உள்ளே போக மாட்டாங்க, நான் தான் உள்ளே போவேன். இதை லீகலால் மூவ் பண்ண முடியாது, இதை இல்லீகலாக தான் பண்ணணும். இன்னும் 1 மணி நேரத்தில் அவங்க எடுத்துகிட்டு போன எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள இங்கே நானே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மகா வந்துட்டு ஆர்கேக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் மகா பேசுகிறேன்னு சொன்னதுமே, மகாவா யார் இது அப்படின்னு கேட்க, என்ன அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா, விக்ரமோட ஒய்ஃப் மகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நான் வேறு ஒரு டென்ஷனில் இருக்கேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்ல, என்ன ஆர்கே கெஸ்ட் ஹவுஸில் பதுக்கி வச்சுருந்தேன் நகை பணம் சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னு கேட்குறாங்க. அதை பண்ணதே நான் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆர்கே வந்து அதை நம்ப மாட்டார். ஏய் என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீ நம்பணுன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பர்சன்டேஜ் பேசினப்போ ஒரு அறை விழுந்ததே அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஞாபகம் வந்துருச்சா, அதை பண்ணது நான் தானே அப்படின்னு சொல்ல, அப்போ ஆர்கே வந்துட்டு, என்கிட்டே நீ மோதிட்டெல்லாம் உன் சங்கம் இருக்காமல் விட மாட்டேன், நீ எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உன் சங்கம் அறுப்பான் அப்படின்னு சொல்ல, பொறுமையாயிரு ஆர்கே, இப்போது என்னோட உயிர் முக்கியமா இல்லை உன்னோட 200 கோடி முக்கியமா அப்படின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. விக்ரம் கிட்ட நீ கடனாக கொடுத்தேன்னு சொன்னது 40 கோடி, ஆனால் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்தது 200 கோடி. இப்போ யோசிச்சு பாரு, என் உயிர் முக்கியமா உனக்கு 200 கோடி முக்கியமா, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா உனக்கு 200 கோடி உன்கிட்ட வந்து சேர்ந்துடும். அப்படி நீ செய்யலைன்னு வச்சுக்கோ, 200 கோடியும் போச்சு, அதுக்கப்புறமா நீ 10 வருஷம் களி தான் திங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ சரியா அப்படின்னு கேட்க ஆர்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா, விஜிலன்ஸ் ஆஃபீஸ்க்கு, உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா பணத்தையும் அங்கே ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஆர்கே வந்துட்டு, அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கார் வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி கொண்டு போய் வந்து நிறுத்துகிறாங்க. மகா அதுலேருந்து இறங்கி வந்து, சரி நான் சொல்கிற மாதிரி நீ செய்றியான்னு சொல்லு, உனக்கு ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது வந்துட்டு ஆர்கே அமைதியாக இருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு, விக்கி இவங்க வந்து கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, நீ காரை உள்ளே விடு அப்படின்னு சொன்ன உடனே ஆர்கே வந்துட்டு, அப்படிலாம் மட்டும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்துட்டு டைமை பார்க்குறாங்க. டைம் பார்த்துட்டு, இப்போ மணி 3:40 ஆகுது, உனக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது, நீ இப்போது நேராக வந்து பூட்ன ஆஃபீஸோட அந்த சீலை வந்து எடுத்துகிட்டு ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட நீ வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது 2த்தையும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்கே வந்துட்டு, இங்கே பாரு, இன்றைக்கெல்லாம் வந்து ஆஃபீஸோட சீலெல்லாம் எடுக்க முடியாது, வேணும்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு, ஒரு நாள்லேயே உனக்கு ஆஃபீஸ்க்கு சீல் வைக்க தெரிஞ்சதில்ல, அதை எடுக்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்க, முடியாது, நான் சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு 20 நிமிஷம்
நிமிஷம் தான் டைமு. நீ நேராக போயிட்டு ஆஃபீஸில் அந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி நேராக விக்ரம் கிட்டே போயிட்டு விக்ரம் கிட்டே வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீங்கள் என்கிட்ட எந்த கடனும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக 4 மணிக்கு கார் வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி போயிடும். உன்னோட 200 கோடி மொத்தமாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆர்கேவும் சரி சரி நான் நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன், நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்கே வந்துட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு வரும்போது அவரோட அடியாளுங்களாம் வந்து அண்ணன் எங்கேண்ணா போகிறீங்க சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்கே வந்துட்டு நானே மன்னிப்பு கேட்க போகிறேன், நீங்கள் எதுக்குடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கிற வழியிலே வந்துட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஆஃபீஸை பூட்டி சீல் வச்ச ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் உடனே நேராக விக்ரமோட ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு உடனே விக்ரமோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருப்பாங்க. பாதி வழியிலே வந்து ஆர்கேவோட கார் வந்து நின்னதுமே வந்துட்டு இறங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கார் ஸ்டார்ட்டே ஆகாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டைமை வந்து பார்க்குறாங்க. டைம் வந்து 3:45 ஆகும். இன்னும் நமக்கு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ வேறு வழி இல்லை, நம்ம ஓடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே வந்துட்டு ஓடி போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் நந்தினி ஆஃபீஸில் ஒரு ஆள் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்க, மேடம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எதுவும் நடக்கலை, அந்த மகாவால் எதுவுமே பண்ண முடியாது, இங்கே எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோடு நின்றுட்டுருக்காங்க, அந்த மகா எப்படியாவது வந்து ஆஃபீஸோட பூட்டை வந்து திறந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அதெல்லாம் நடக்காது மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினியும் ஆமாம் அந்த மகாவால் ஆர்கே பக்கத்தில் கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டாக அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வராங்க. அங்கே வந்து இறங்குறாங்க. அவங்க பின்னாடியே வந்து ஆர்கே ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த ஆள் வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் நாம் தப்பு கணக்கு போட்டுட்டோம், அந்த மகா சாதாரணமானவ கிடையாது அப்படின்னு சொன்னதுமே, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ கால் வந்து நான் போடுறேன், அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கால் போடும்போது கரெக்டாக ஆர்கே வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு நந்தினி வந்துட்டு என்ன இவர் எதுக்காக ஓடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு கேட்க, அதான் மேடம் தெரியல பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸும் வந்துட்டுருப்பாங்க. நேராக வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட அந்த சாவியை வந்து வாங்குறாங்க. சாவியை வாங்கிக்கிட்டு நேராக வந்து அந்த பூட்டை வந்து திறக்கலான்னு வராங்க. சீல் வச்சுருக்கிற அந்த துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்த்து நந்தினி வந்து ஷாக் ஆகுறாங்க. அவர் வந்து என்னடா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்க, மேடம் சாவியை வாங்கிட்டு போகிறாரே உங்களுக்கு தெரியலையா, அந்த பூட்டை வந்து திறக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல அப்படியே வீடியோ கால்லேயே காமிச்சிட்ருக்காங்க. அந்த கேப்லேயே நந்தினி வந்துட்டு விடாமல் ஆர்கேக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆர்கே வந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. பூட்டை வந்து திறந்துட்டு வந்து மேனேஜர்கிட்ட வந்து சாவியை வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் சார் மேலே கொடுத்துருந்த அந்த கேஸை வந்து நான் வாபஸ் வாங்கிட்டேன், நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. மகா மேடம் சொன்ன மாதிரியே வந்து எப்படியோ ஆஃபீஸை திறந்துட்டாங்க. மகா மேடம் வந்தால் வந்து பெரிய ட்ரீட்டாக வச்சுட்டு அவங்களுக்கு மாலை மரியாதையோடு அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. இதை பார்த்து நந்தினி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஆர்கே கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சார் இது காலையில் வந்து பூட்டி சீல் வைக்க சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் திரும்ப திறந்து விட்டுட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை, இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் விக்ரம் வந்து கடன் வாங்கினதா சொன்னேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட தானே இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, அதை எடுத்துக்கிட்டு வாங்க நமக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நந்தினி இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. காலையில் நம்ம பக்கம் இருந்தார், இப்போ அந்த மகா பக்கம் சாஞ்சிட்டாரே, பணம் தான் முக்கியம்னு சொல்கிறவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.